இப்போ பற்றி நிறைய கொஸ்டின் நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கூலு காலேஜு எல்லாமே இப்போ வந்து அந்த முடிகிற தருவாயில் இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால புதுசாக அடுத்தது என்ன எடுக்கலாம், 10th 11th 12th அது காலேஜ் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டினில் நம்ம ஜோதிடர்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது ஃபஸ்ட்டு படிப்பு தனி, வேலை தனி. படிப்பு எதை நோக்கி இருக்குது, வேலை எதை நோக்கி இருக்குது, ஜாதகத்தில் ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். டைரெக்டாக நம்ம படிப்பை எடுத்துகிட்டு வேலையை தேடுறது ஒரு சில கேட்டகரியில் கஷ்டம், வேலையை எடுத்துகிட்டு படிக்கிறது அதை விட கஷ்டம். ஏன்னா இப்போ இந்த வேலைக்கு தான் போகிறேன்னு சொல்லி படிக்கிறப்பள்ளே படிக்க முடியாமல் போயிடும். இல்லை படிப்பை எடுத்துகிட்டு இந்த வேலைக்கு போகலாமான்னு சொன்னால் அங்கேயும் ஒரு ரிஸ்க் இருக்கும். அப்போ ரெண்டையும் ஃபஸ்ட்டே தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த ஒரு வேலைக்கு தான், இந்த வேலைக்கு தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எடுக்கும்போதே படிப்பை முதல்ல செலக்ட் பண்ணும்போதே தொழில் என்ன இவருக்கு வரும், இவருக்கு எந்த ஜீவனம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுக்கிறதுல நம்ம பிருகுநந்தி நாடி முறையில் ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டே பலன் எடுத்துடலாம். படிப்புக்கு புதன், அதில் நாங்கள் பாவகத்தில் இணைக்க வேண்டிய சூழல் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த புதன் எந்த ராசியில் இருக்கிறாருன்னு எடுக்கணும். இப்போ மேசத்தில் புதன் இருக்காரு அப்படின்னா மேச ராசி எதெல்லாம் சொல்லும், நம்ம அங்கே தீர்மானம் பண்ணுறதுல கொஞ்சம் முடிவெடுக்கணும். இப்போ மேச ராசி நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, ஆகாய ராசின்னு நம்ம ஒன்று ஒன்றுக்கு 5 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் 4 தான் நமக்கு வந்து நெருப்பு, நிலம், அடுத்தது காற்று, நீருன்னு கொடுத்துருப்பாங்க. ஆகாயத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்கே சரஸ்திர உபயம் இது எல்லாத்தையும் நம்ம ஓவராலாக செக் பண்ணணும். அப்போ மேச ராசியில் அது நெருப்பு ராசி, செவ்வாய் ஆட்சி பலமாக இருக்கார். அப்போ அங்கே போய் புதன் அமர்ந்தால் செவ்வாயோட ஆதிக்கம் சம்பந்தமான தொழில், அப்போ வந்து மிலிட்ரிக்கு போகிறது, போலீஸ் ஆகிறது, மத்திய கவர்மெண்ட் வேலையில் ரயில்வேவுக்கு போகிறது, மருத்துவம், அது அஸ்வினி நட்சத்திரம் மருத்துவம், பரணி நட்சத்திரம் சமையல் கலை, கிருத்திகை நட்சத்திரமும் சமையல் கலைக்கு எடுத்துக்கலாம். அப்போ அது நெருப்பு சம்மந்தமாக வருது. அது செங்கல் சூளை எடுக்கிறது அதெல்லாம் இருக்குது. படிப்புக்கு எப்படி எடுப்பீங்க, அவ்வளோதான். இப்போ அந்த ரேஞ்சை இங்கே எடுத்தோம்னா இப்போ இது என்ன பண்ணுவாங்க, இது படிப்புக்கு. இதை ஒருத்தர் சிவில் எடுத்துருவார், சிவிலில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆனால் படிச்சிருப்பார், அவருக்கு வேலை ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும். அப்போ எதை தேடுவோம், அப்போ சனி பகவானை பார்க்கணும். நாடியில் பொதுவாக சனி பகவான் தான். அவர் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் இருக்கார், அந்த ராசி நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக எந்த கிரகம் இருக்குது, அது சம்பந்தமாக தான் தொழில் செய்வார். அப்போ நம்ம அதை எடுத்தோம்னாவே ஓரளவுக்கு தொழிலை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த புதனை கனெக்ட் பண்ணோம்னாவே படிப்பு எடுத்துடலாம். இந்த படிப்பு இதை எடுத்துட்டு இந்த வேலைக்கு தான் போக போகிறாருன்னு தெரிஞ்சுதுன்னா ஈஸியாக அவரை படிக்க வச்சிடலாம். அப்போ வேலை என்ன அவருக்கு தேடி பிடிக்கணும் முதல்ல. அப்போ ராசியில் சனி எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் இருக்குது, அடுத்து எந்த கிரகத்தை தொடுது, இது ஒன்றுங்க. சனிக்கு 10ஆம் அதிபதி, அந்த சனிக்கு 10ஆம் அதிபதி எந்த ராசியில் இருக்கார், ரொம்ப முக்கியம். இந்த 3 கான்செப்ட் எடுத்துட்டோம்னா இந்த குழந்தைங்க என்ன படித்தா என்ன வேலை கிடைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் 100%. இப்போ சனி பகவானுக்கு 10ஆம் அதிபதி சனிக்கு 2ல், அதான் 2லன்னா 2ஆம் பாவத்தில் இல்லை, அதற்கு அடுத்தது எந்த கிரகம் இருக்குது, சனி நேர்கதியாக இருக்காரா, வக்ரமாக இருக்காரா, சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், எந்த ராசியில் இருக்கார், அது சார்ந்த தன்மைகளில் அடுத்து அந்த கிரகம் என்ன, அந்த 10ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்கார், இதை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னா 100% அந்த குழந்தைகளுக்கு படிப்பை 100% இதான் படித்தா இந்த வேலை கிடைக்கும். அந்த படிக்கிற நீங்கள்
படிக்கிற நேரத்தில் என்ன தசபுத்தி ஓடுது அதை வந்து நம்ம அடுத்த கட்டமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா அதுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா. இப்போ சாதகமாக இருக்குது, அந்த குழந்தை எங்கே விட்டாலும் படிச்சிடும். கொஞ்சம் பாதகமாக இருக்குது, இவங்களுக்கு ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைங்க. அதிகமாக அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கிற மாதிரி கிளாஸாக கொடுங்க. ஒரு இப்போ கவர்மெண்ட் காலேஜில் பசங்க பார்க்குறோம், நம்மளே போவாங்க வருவாங்க நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் 10 மணிக்கு போகிறான் 11 மணிக்கு வந்துடுறாங்கிற மாதிரி சூழல் இருக்கும். இப்போ அந்த இடத்துல போய் படிக்கிற குழந்தைங்க நல்லா படிச்சிடும். அங்கே முடியாத குழந்தைகள தனியார் கொண்டு போகிறோம். அங்கேயும் வந்து ஒரு ஹாஸ்டல்னா நைட்டு பகல் கம்பல்சரி அவங்க தூக்கத்தை தவிர படிக்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதை புரிய வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ரன்னிங் பண்ணிடும். படிக்காத குழந்தைன்னு ஒன்றுமே இல்லை. அதை படிக்கிறதுக்கு தந்தை தாயாரால் முடியாத காரணம் ஒன்றா இருக்கும், அந்த குழந்தை போக முடியாது அப்படின்னா இவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு அனுபவத்தில் அந்த குழந்தை போகவே மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கே போக மாட்டேன். நான் உட்கார வச்சு படிக்காதவனாக இருந்தால் நான் தூக்கி போட்டு போயிடுவேங்க, இவன் நல்லா படிக்கிற பிள்ளை, அவனுக்கு புரியல படிக்கல அப்படின்னு சொன்னவொடனே அவன் இன்றைக்கி காலேஜில் செகண்ட் இயர் போயிட்டுருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னால் சொன்னேன். 10th முடிச்சுட்டு போக முடியாதுன்ட்டான். 11th 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜ் 2 வருஷம். இப்போவும் வருவான் அந்த பையன். வந்தவுடனே அண்ணா உங்களால் தானே படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்போது அவனால் முடியாத குழந்தைன்னு ஒன்றும் இல்லை. பிறக்கும்போது எல்லா வசதிகளையும் கொடுத்து தான் வச்சுருக்கார் பகவான். அதை நம்ம அந்த சூழலை கருதி அங்கே விட்டுறாங்க. அந்த கால சூழல் தான் வந்து நம்மளை படிக்க முடியுமா முடியாதாங்கிறத நிர்ணயம் பண்ணுது. அந்த அடிப்படையில் படிப்பை எடுக்கிறது அப்படிங்கிறது புதனுக்கு 4 கூடையவர் ஆரம்ப கல்வி, 5 கூடையவர் அடுத்த கல்வி 11th 12th வரைக்கும், உயர்கல்வி 9ஆம் இடம். புதன் நின்ன வீட்டுக்கு 4 5 9 எடுத்து அந்த அதிபதிகள் எப்படி இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், கடகராசியில் புதன் இருக்குது, கடகத்தில் புதன் இருக்குது, அது வந்து ஆரம்ப கல்வின்னு வச்சுப்போம். 10வது வரைக்கும் 11 12 கூட வச்சுக்கலாம். அந்த புதனுக்கு 4 கூடையவர் யார் இருப்பார்? சுக்கிரன் தான் இருப்பார். ஏன்னா கடகத்தில் புதன் 4 கூடையருக்கு சுக்கிரன் வந்துட்டு 12ல் இருக்காருன்னு வச்சுப்போம். ஏன்னா புதன் இருந்தாருன்னா 2 கட்டத்துக்குள்ளே தான் இருப்பார் சுக்கிரன். அப்போ மிதுனத்தில் இருக்கிறாருன்னு வச்சுப்போம் சுக்கிரன். ஆரம்ப கல்வி வராதுங்க ஐயா, கஷ்டப்படுவான். ஏதோ ஸ்கூலுக்கு போனால் வந்தாங்கிற மாதிரி அந்த குழந்தை இருக்கும். அதே 5ஆம் அதிபதி செவ்வாய், அந்த புதனுக்கு 5 கூடையவர் செவ்வாய். அப்போ அவரை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 2லேயோ 4லேயோ, அதாவது சுபஸ்தானங்களில் கேந்திரம் திரிகோணத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அந்த குழந்தை 10 12 வரைக்கும் படித்ததை விட காலேஜ் போய் நல்லா படிக்கும். அந்த 12 அந்த ரேஞ்சுக்கு நல்லா போகும். அதே பாருங்கள், அந்த கடகத்துக்கு 9 கூடைய குரு அவர் திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருந்துட்டாருன்னா 100% காலேஜ் போய் நீட்டாக படிப்பார். அப்போ அந்த குழந்தைக்கு அந்த எஃபெக்டை கொடுக்கறது யார்? ஜாதகம்தான், அந்த கிரகங்கள்னால கொடுக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம், குழந்தை ஆரம்பத்திலே படிக்கலைங்கன்னு விட்டுட்டோம்னா அடுத்தது படிக்காமல் போயிடும். இந்த குழந்தைக்கு படிப்பு வருமா வராதா? 100% வரும். அந்த இந்த அமைப்புகளில் நீங்கள் படிப்பை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, நம்ம அதை தான் பார்ப்போம். இந்த புதனுக்கு 4 5 9 எடுத்து பாருங்கள். சனிக்கு தொழில்காரகன் 10 எடுத்து பாருங்கள். 100% அக்யூரேசியாக சொல்லிடலாம். அதுலேயே இன்னும் ஒரு சில குறைபாடுகள்லாம் இருக்குது. புதனுக்கு அடுத்தது செவ்வாய் இருந்தால் படிப்பு வராதும்பாங்க, தடைப்பட்டு போகும். ராகு இருந்தால் தடைப்படும், சனி இருந்தால் தடைப்படும். 100% இல்லை. புதனுக்கு அடுத்ததாக ராகு இருக்குதா, கம்பல்சரியாக அவர் வந்து அதிகமான, அதாவது வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுறவங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது இருக்கும். புதனுக்கு அடுத்ததாக பிஹெச்டி பண்ணுறவங்கள பூரா இருக்கும். நான் அனுபவத்தில் காலேஜ் லெக்சரர் நிறையா என்கிட்ட வருவாங்க, காலேஜில் லெக்சரராக இருப்பாங்க. அவங்க என்னக்கிட்ட வந்த பின்னால் பிஹெச்டி எழுதினம்மாலாம் உண்டு.
அம்மா நீங்கள் எழுதுங்க, கேரண்டியாக பாஸ் ஆயிடுவீங்க, நீங்கள் அடுத்தது வரும்போது இன்னொரு கிரேடு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கேயே நம்ம ஆத்தூர்லேயே இருக்காங்க. அந்த பிஹெச்டி பண்ணுறதுக்கு கேது ஞானகாரகன் அந்த காலேஜில் போய் கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். இந்த ராகுலாம் பார்த்தீங்கன்னா 3 டிகிரி 4 டிகிரி எழுதுகிறாங்கல்ல, இந்த ராகு தான் அதுக்கு காரணம். அதுவே இந்த ராகு மிதுனத்திலாம் இருந்ததுன்னா, நான் நேற்று ஒரு பேப்பரில் சரி ஃபேஸ்புக்லேயே யூடியூப்லேயே பார்த்தேன், ஒருத்தர் 140 டிகிரி முடிச்சிருக்கார். நீயா நானாவில் அந்த கோபிநாத் ஐயாவோட நிகழ்ச்சியில் பேசுகிறாரு, ஐயா 140 டிகிரிஸ் நான் கம்ப்ளீட்டடுங்கிறாரு. கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க. அவர் பாட்டுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டியாக அவர் சொல்கிறாரு 140 டிகிரி. ஐயா A to Z சொல்கிறாரு. அவர் எதை சொன்னாலும் அதில் 10 முடிச்சிருக்கேன், அதில் 10 முடிச்சிருக்கேங்கிறார். அவர் காலேஜில் லெக்சரர், அது ப்ரொஃபஸர் அவர் இருக்கார். அவரை நான் பார்த்த உடனே என் மனசுக்கு என்ன ஓடும், ஜோசியரை நமக்கு என்ன ஓடும், மிதுனம் அவருக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஏன்னா மிதுனம் ரெட்டை, அதில் ராகு இருக்கணும் அவருக்கு, அல்லது புதன் இருக்கணும், இந்த ராகுவோட கனெக்ட் ஆகணும், அப்படி இருந்தால் தான் அப்படிலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்போ சூரியன் பலமாக இருக்குது, இப்போ சனிக்கு அந்த 10 அந்த மாதிரி சௌரியமாக இருக்குது. இப்போ ஒரு சமயத்தில் ஒரு குழந்தைக்கு சூரியன் பலமாக இருக்குமா, நீங்கள் வந்து 100% ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஐஎஃப்எஸ் கூட நீங்கள் பண்ணலாம், அல்லது அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு எடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நம்ம அரசியலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாலிட்டிக்ஸ், அதுக்கு ஒரு சயின்ஸ் சொல்லுறாங்களே, அதுதானா, சாரி அப்போ நான் மன்னிச்சுக்கிடுங்க, அதையும் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இன்றைக்கி ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த அம்மாலாம் இப்போ நேற்று முந்தின நாள் கூட ஃபோன் பண்ணி இப்போ நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்த பொண்ணுக்கு என்ன படிக்கலாம், அது வந்து ஒவ்வொரு சூழலும் அதை சரியாக ஃபாலோ பண்ணுறத கரெக்டாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் சூரியன்னா அது செவ்வாய்னா நம்ம ஒன்று சொன்னோம், சந்திரன்னா பாருங்கள் உணவு சம்மந்தப்பட்டது, மன சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது. மருத்துவத்துக்கெல்லாம் செவ்வாய் சந்திரன் சூரியன் ராகு காம்பினேஷன் வந்துருச்சுன்னா 100% மருத்துவர். இதே வந்து செவ்வாய் ராகு சேர்ந்து புதனோட கனெக்ட் ஆயிடுச்சு, அல்லது அந்த நெருப்பு கிரகம் 2 சேர்ந்துச்சுன்னா ஐடி ஃபீல்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது. அதே வந்து மருத்துவத்துக்கும் அந்த செவ்வாய் சூரியன் சந்திரன் கனெக்ட் இருக்கணும். அது எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இன்னும் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போது மிதுனத்தில் இந்த கிரகமெல்லாம் இருக்குது, அந்த மிதுனத்தில் போய் இந்த சூரியனும் செவ்வாயோ சந்திரனும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் எதுக்கு குறிக்குது, படிப்பு, அதே மாதிரி வந்து கலைத்துறை, ஏன்னா புதனோட காம்பினேஷன் வருது. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பராக வேலை பார்க்குறாங்க. இப்போ கடகத்துக்கு போயிடுச்சுன்னா உணவுத்துறை, அந்த நீர்வளத்துறை, இதிலலாம் டாப் மோஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறக்கிறதுக்கு மகப்பேறு மருத்துவமனை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த செக்ஷன்லாம் வந்துடுது. இப்போ சிம்மத்துக்கெலாம் போயிடுச்சுன்னா 100% அரசியல்வாதி. இதே 6ல் பொதுவாக நம்ம காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடத்துல இந்த கிரகச்சேர்க்கை இருக்குன்னா பொதுவாக மருத்துவம் பார்ப்பாங்க, A to Z எல்லாம் அவங்களுக்குலாம் அது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம அங்கே அனுபவத்தில் செக் பண்ணி பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் யார் எதை செய்கிறாங்க. இப்போ 7ஆம் இடம்லாம் போயிடுச்சு, இப்போ துலாத்துக்கு போயிடுச்சு இந்த கிரகச்சேர்க்கை இருக்குதுன்னா, சின்னதாக இந்த பிறகு இங்கேயே இருக்குது ஹாஸ்பிட்டலு ஒரு இதில் இவருக்கு குழந்தைகளை மட்டும்தான் நிறைய பார்ப்பார் இந்த ஹாஸ்பிட்டலில். என் குழந்தைங்களே 2 இங்கே தான் பார்ப்பேன். 2 நாள் 3 நாள் சொல்லுவார், சரியாக போயிடும். அதே விருச்சகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா கடைசி கட்டத்தில் பாருங்கள் ஆக்சிடெண்ட்டு, அந்த இறப்பு சம்மந்தப்பட்ட நேரத்துக்கு நம்ம ஒரு மருத்துவமனை தேடுவோம் பாருங்கள்.
எமர்ஜென்சியாக எங்கெல்லாம் போய் இது வச்சுப்போ இங்கே எமர்ஜென்சிலாம் கிடையாது. அதாவது வந்து அவசர சிகிச்சை அந்த இடம் பூரா விருச்சகத்தை கனெக்ட் பண்ணும். எலும்பு முறிவு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தோடு நம்ம அங்கே அந்த ராசிகள்லேயே கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எதை எங்கே படித்தா எது எங்கே கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா காலேஜில் எந்த காலேஜில் படித்தா நம்ம நல்லது, நம்ம இருக்கிற திசை எங்கே இருக்குது. இந்த காலேஜுக்கு போகிறோம், ஒரு குழந்தை காலேஜுக்கு போகிறது படிக்கிற வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது. ஏன்னா குழந்தைங்கள பஸ் ஏற்றி அனுப்புறதுக்கு. அதே வந்து காலேஜுன்றது ரொம்ப லாங்கில் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம இங்கே வாழப்பாடியில் சேலத்தில் இருக்கிறோம்னா கோயம்புத்தூர் போகலாம் பாரு, திருச்சி போகலாம் பாரு, எங்கே வாய்ப்பு இருக்குது. கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம். நீங்கள் இந்த இப்போ அடுத்ததாக பாருங்கள், இப்போ எங்கள் இந்த ஆசிரியருக்கு பொண்ணுக்கு டாக்டர் கிடைக்குமான்னு கேட்டார். இங்கே நமக்கு இந்த இடத்த கொடுத்த ஆசிரியர் அவர் பொண்ணுக்கு இடம் கிடைக்குமா, சீட்டு கிடைக்குமா கவர்மெண்ட் காலேஜில்னாரு. போன வருஷம் சார் 100% கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்காது, நீங்கள் வேணால் உங்கள் ஆசைக்கு ட்ரை பண்ணுங்கள், தனியாரில் கிடச்சிரும், அதுவும் நமக்கு தெற்கு பக்கம்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். நமக்கு தெற்கு எங்கப்பா காலேஜே காணலையாப்பானாரு. கன்னியாகுமரியில் இப்போ படிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணு, கன்னியாகுமரியில் சீட்டு கிடச்சி அந்த பொண்ணு இப்போ கன்னியாகுமரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அது கிடச்சிருச்சு அவங்களுக்கு சீட்டாக, அந்த எல்லாம் சூழல் கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ அவர் படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ரமேஷ் நீ சொன்னதான்ப்பா கரெக்டு, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன்ப்பா, என் பொண்ணு நிறைய ட்ரை பண்ணுச்சுப்பா, பக்காவாக ரெடியாச்சு, ஆனால் கிடைக்கல, இப்போ இங்கே தான் சீட்டு கிடச்சிது அப்படின்னு ஒன்று. ஏன்னா இவர் ஐயாவும் டீச்சருங்க, அவங்க வீட்டுக்காரமாவும் டீச்சரு, 2 பேருமா வந்து அவங்க செலக்ட் பண்ணாதெல்லாம் ஆள்லாம் இல்லை. அதை வந்து இருக்கிறத போல்டாக சொல்லிட்டோம்னா 100% அவங்க நம்பிக்கை வந்துடும். இப்போ அவரும் 2-3 செலக்ட் பண்ணி வச்சார். இல்லைங்க இதெல்லாம் மெரிட்டில் பாஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க, நீட்டு உடனே கிடச்சிருன்னாங்க, கிடைக்கல சார், கிடைக்காது, எதுன்னு என்ன சொல்ல கிடைக்கும்னு சொன்ன பின்னால் அவர் ஓகே சக்ஸஸ். இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டார். இப்போ அடுத்தது எதுவாக இருந்தாலும் கேள்விகளை கேட்குறாரு. அந்த அந்த விஷயத்தை நம்ம சரியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கல் இல்லை, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கேட்டகரியில் போகும். அதனால என்ன சொல்லுவேன், முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தையோட தன்மை என்ன, முதல்ல அவங்கள நம்மளை கூப்பிட்டு வச்சு பேசணும். தயவுசெய்து இந்த விஷயத்தில் அப்பா அம்மா செலக்ட் பண்ணக்கூடாது. அப்பா அம்மா வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த படிப்பை தரணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. கௌரவத்துக்காக அந்த டாக்டர் ஆக்கிடணும், வேறு ஏதோ இன்ஜினியர் ஆக்கிடணும், அவங்க லைஃப்பை தான் ஃபால் பண்ணுது. அந்த குழந்தைக்கு என்ன வரும் அது அவர் வகையிலே நான் விட்டு கொடுத்து பிடிச்சி, இதை நீங்கள் பிடிச்சிக்குங்கோ, இதுக்கு என்ன முடியுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்கிறதா தான், தங்கம் உங்களுக்கு இந்த படிப்பு வரும், இதில் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை ட்ரை பண்ணிங்கன்னா, ஏன்னா குழந்தைங்க பெற்றவங்களும் நிறைய செலவு பண்ணுறாங்க, அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல விதமாக கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது நிறைய குழந்தைகளுக்கு படிப்பை செலக்ட் பண்ணுறீங்களா, குழந்தைகளை கூட்டிகிட்டே வந்துருங்கன்றேன். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நம்ம எதையும் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு லட்சியம் இருக்குதுன்னா அதை நான் தான் சொல்லணும், நீங்கள் வந்து இது திணிக்கக்கூடாது. இப்போ நேற்று கூட ஒரு தம்பி வந்தான், 10th போகிறான், இப்போ 10th போயிட்டான், இப்போ 11th போகணும், என்ன குரூப் எடுக்குன்னு கேட்குறான். தங்கம் உங்களுக்கு இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க் இருக்கும், சயின்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, மேக்ஸில் நீங்கள் வீக்கு, இங்கிலீஷ்லேயும் வீக்கு, உங்கள் அப்பாவும் அம்மாவும் நீங்கள் மேக்ஸுக்கு தான் சயின்ஸு தான் எடுக்கணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க, உனக்கு வராதியா, வந்தால் சொல்லு, நான் செலக்ட் பண்ணி தரேன், நீ எழுதியிருக்கிற, இப்போ நீ பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிற, நான் எடுத்து கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்ற. அவன் கக்குன்னு சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறான், ஏன் தங்கம் அப்படின்னா, அண்ணா நீங்கள் சொன்னது கரெக்டு, நான் எனக்கு அங்கே 2லேயும் வரல, என்னை டெய்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று, வேறு என்னையா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு செக்ஷனை சொன்னான்.
இதுக்கு மார்க்கு இதெல்லாம் சௌரியமாக இருக்குமா? இருக்கும். அடுத்தது அவனை 11th கொண்டு போய் சேருங்க. 12th அதே கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறமா அவன் டிப்ளமோவுக்கு அனுப்பிச்சி விடுங்க. டிப்ளமோ முடிக்கும் போது இன்ஜினியரிங் எடுக்க சொல்லுங்க. அதில் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இ அந்த மாதிரி எடுக்க சொல்லுங்கள். அவன் அவன் போக்கில் மெக்கானிக் ஆயிடுவான். இதுதான் அவனுக்கு சௌரியப்படுன்னு சொன்னவொடனே அவன் என்ன சொல்கிறாங்க, அந்த பையனோட அப்பா என்ன சொல்கிறாரு, இப்போவே வீட்டில் இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர் எல்லாம் இவன் தான் பிரித்து மேயிறான். 10th படிக்கிற பையனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதையே அவனுக்கு சௌரியமாக படிக்க வச்சிட்டோம்னா அவன் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போயிடுவான். அதை மட்டும்தான் அவருக்கு சொல்லித்தரோம். வேறு அந்த மாதிரி படிப்பு எடுக்கிற போது 100% எந்த படிப்பை கொடுத்தா எதுக்கு ஜெயிக்கும், கொடுத்துட்டா அந்த குழந்தை ஜெயிச்சிரும். அதை விட்டு போட்டு நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அப்பாவும் அம்மாவும் கட்டாயப்படுத்தினா அந்த குழந்தை பிரயோஜனம் இல்லாமல் நிறைய குழந்தைங்க இன்றைக்கி படித்து 3 டிகிரி 4 டிகிரி முடித்து வேலை இல்லாமல் சுற்றுறான். என்ன பண்ண முடியும்? ஐயா, புதன் படிப்புக்கு. இப்போ உங்களுக்கு புதன் எங்கே இருக்கார்? மேஷத்தில் இருக்கார். இந்த மேஷத்துக்கு 4 கூடையவர் சந்திரனுங்களா? சந்திரன் உங்களுக்கு எங்கே இருக்கார்? அப்போ 4 கூடையவர் உங்களோட இருக்காரா? அடிப்படை கல்வி வந்துடும். 5ஆம் அதிபதி சூரியன் எங்கே இருக்கார்? 6லன்னா உங்களுக்கு தனுசு லக்னமா? தனுசு லக்னத்துக்கு 4 கூடையவர் குரு. சரி, புதன் உங்களுக்கு புதன் மேசத்தில் இருக்கார். சந்திரன் புதனோட இருக்கார். சூரியன் எங்கே இருக்கார்? எந்த ராசியில் இருக்கார்? அப்போ 4 5 வந்துருச்சுங்களா? அப்போ 11th 12th வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 9ஆம் அதிபதி குரு எங்கே இருக்கார்? மேசத்துக்கு 9 கூட குரு. துலாத்தில் இருக்காரா? அப்போ நேர் 7ல் தானே இருக்காரு. நீங்களும் காலேஜ் போகலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குங்களா? இப்போ தொழில் எடுக்கணும். சனி பகவான் எங்கே இருக்கார்? மேஷத்தில் சனி. மேஷத்துக்கு சனி 10ஆம் அதிபதியும் அவரே தான். 10ஆம் அதிபதி அவரே தான். நீசமாய் அங்கேயே இருக்கார். அப்போ என்ன செய்ய முடியும்? எந்த வேலை செஞ்சாலும் அதில் திருப்தி இல்லாமலே வேலை செய்வீங்க. நீசமாக இருக்கார், ஆனால் மற்ற கிரகங்களோட சேர்த்துருக்கார். நீங்கள் திருப்தி இல்லாமலும் உங்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவாங்க. இப்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? இப்போ ஆ இப்போ நான் என்ன சொன்ன வந்தேன்? உங்களுக்கு உங்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவாங்க. இல்லை, அது நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸடு உங்கள் லைஃப் லாங்குக்கு. அதாவது அப்போ அந்த ஸ்டார்டிங்கில் செய்ய 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 நமக்கு ஒரு ஃபோர்ஸ் பின்னால் இருந்து நகர்த்திக்கிட்டே இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்கிறது அந்த தசா புத்திக்கு என்ன, அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து என்னன்னு பார்க்கணும். இப்போ எடுத்த உடனே இப்போ உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. அப்போ நம்ம அங்கே கொடுத்தது இங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருக்குது. இப்போ தசைக்கும் அதே மாதிரி தாங்க ஐயா. இப்போ ஒரு தசை நடக்குது. இப்போ உங்களுக்கு ராகு தசை எங்கே நடக்குது? எந்த ராசியில்? கும்பத்தில். கும்பத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வா. செவ்வா அந்த கும்பத்துக்கு எங்கே இருக்கார்? ரிஷபத்தில் 4 இருக்கார். அப்போ ராகு செவ்வா. இப்போ இந்த ராகு செவ்வா நல்லா தான் இருக்கு. இப்போது இப்போ 4ஆம் இடம்ங்கிறது வீட்டில் உட்காந்து வேலை பார்க்கணும், ஆஃபீஸ் உட்காந்து வேலை பார்க்கணும்.
அப்படி வேலை பார்த்தீங்கன்னா அது சௌரியம் பண்ணும், இல்லைன்னா பிரச்சனையை பண்ணி விட்ரும். ராகுக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடம் தான் ஆஃபீஸு, வீடை தானுங்களே. அதே மாதிரி 4ஆம் இடங்கிறது ஓடுறது ஒடியாறது, விளையாட்டு, இந்த மாதிரி போக்குவரத்துலேயே இருக்கணும். அந்த மாதிரினா ஒரு 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 பட்ஜெட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கணும். இப்போது என்ன வேலை செய்கிறீங்க இப்போ சமயத்துக்கு? நீங்கள் அலுவலகம் போடலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், தோட்டத்திலேயே வேலையை பார்க்கலாம். அதுக்கான நேர சூழல் இப்போ அதுதான். நீங்கள் கெஸ்ஸிங்கே வேண்டாம், ஃபிக்ஸடு. நான் தெற்கு சைடுன்னு சொல்லவே இல்லை. தரேன், இல்லை இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து அந்த 4ஆம் இடம் தெற்கா, ரிஷபம் தெற்கு, அங்கே செவ்வாய் நிற்கிது. அந்த இது வந்து ராகு வந்து மேற்கு, தென்மேற்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேலை வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்போ நமக்கு சொந்த ஊர் சாத்தப்பாடி, சாத்தப்பாடி டு இப்போ இது மேற்குங்களா, நமக்கு தெற்கு வந்து நம்ம மங்களபுரம் அந்த லைன் இருக்கும். இந்த பகுதியில் நீங்கள் அங்கேருந்து எடுக்கும்போது இப்போ இங்கே நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலாலும் ஒரு ஆசையில் வந்துடுறீங்கள, இயற்கையாகவே வருது இல்லை. அப்போ அந்த 2 ராசி உங்களுக்கு வேலை செய்யுதுல்ல. ஏதோ ஒன்றுங்கண்ணா, நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சாலும் உங்களை இயக்கிறது ஜாதகம் தானே. இப்போ இது உங்களை ரிசல்ட் தனியாக வருது இல்லை. தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு அப்படி கஸ்டமர் வந்தாலும் இந்த பகுதியிலேருந்து வருவாங்க. உங்களுக்கு மானசீகமாக உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது, செய்கிறதெல்லாம் கேட்குது. இந்த தெற்கு மேற்கு இதுக்கு இடைப்பட்ட பகுதியிலேருந்து வரவங்களுக்கு சக்ஸஸ். அடுத்தது பாருங்கள், அந்த ரிஷபம் வந்து வயல்வெளிங்களா, கேஸ்டாக எடுக்குங்க, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. கேஸ்டாக எடுத்தீங்கன்னா அதாவது வந்து இடையர் குலம், ஏன்னா அங்கே கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கு. மாடு வளர்க்குறது எல்லாம் மேக்சிமம் வந்தாங்களா அவங்களாம் உங்களுக்கு கஸ்டமர் நிறையா வருவாங்க. இன்னொரு செக்ஷன் எடுக்கலாம். அதாவது இப்போ வடக்கு பகுதி இந்த பகுதியில் எடுத்திங்கன்னா இடையர் குலம், அதை நம்ம ஊரில் கோனார், அவங்க உங்களோட கனெக்டிவிட்டி நிறையா இருக்கலாம். இப்போ இது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளாள கவுண்டர், அவங்களும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தரவங்க. முக்கியத்துவம் தரது விவசாயிகள். அந்த ரிஷபராசி இவங்களை 2 பேர்த்தையும் சாரும். இப்போ இவங்களை நம்ம கேட்கலாம், இவங்க இவங்களோட வராங்க, படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ரிஷபராசியில் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த டயத்தில் ஒரு இடத்துல படிக்க போனீங்கன்னா கூட அந்த இப்போ இப்போ இந்த ரிஷபத்தில் இப்போ தசைக்கு 4ஆம் இடம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 8வது 10வது வரைக்கும் படிக்கிறீங்க, அதை வந்து ஒரு குழந்தையாக வச்சுப்போம். இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் எந்த ஸ்கூலில் படிக்க வைப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இடையர் குலத்தில் நடத்துகிற ஒரு ஸ்கூல் இருக்கும், அல்லது வெள்ளாள கவுண்டர் நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூலு காலேஜ் இருக்குன்னா அங்கே போவோம். அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், அங்கே தான் உங்களுக்கு படிப்பு வரும். ஆமாம், நீங்கள் யார் ஒரு ஸ்கூலு பேர் சொல்கிறாங்களே இன்றைக்கி, எந்த ஸ்கூலில் சேர்த்தா படிப்பான், எந்த ஸ்கூலில் பேர் இருக்கிறது கேட்குறாங்கல்ல. அப்போ எப்படி சொல்கிறது? இப்போ நிறைய இருக்குது. இப்போ அதை ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் எடுத்து தரணும்னா நம்ம ஃபிக்ஸட் ஆகணும்ல, அப்டேட் ஆனால் தானே. நம்ம இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு சீசனுங்க. ஏன் இப்போ பொதுவாக ஜாதகம் பார்க்குறது மேரேஜுக்கு வருவாங்க, ஒரு தோட்டம் வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கு வரும், அது பொது. இப்போ இது சீசன் ஆயிரும். இந்த ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூலுக்கு படிக்க வைக்கலாம், காலேஜ் என்ன அனுப்பலாம், அப்போ அவங்களுக்கு புரிதலை கொடுக்கணுமில்ல. இப்போ உங்களுக்கு ஏன் ரியல், இப்போ நீங்கள் உங்களை நேரடியாக உட்கார வச்சுட்டு கேட்டப்பல எனக்கு ஒரு திருப்தி. அப்போ அதுவும் உங்களுக்கு வேலை செய்து நீங்கள் செக் பண்ணுவீங்கள்ல. ஒரு ஜோசியர் என்ன பண்ணுவீங்க,
ரமேஷ் சொன்னது சரியாக தானே வந்தது, நம்ம இன்னும் இருக்கிற பிள்ளைகளுக்கு செக் பண்ணுவோம். அப்போ அதை செக் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அந்த ராசி கிரகம் இதை வச்சு எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஐயா ரொம்ப நன்றி.